அனைவருக்கும் வணக்கம். தங்கத்தின் விலையானது சர்வதேச சந்தையில் சடவென சரிந்து வீழ்ந்தது. இந்த ஒரே நாள் வீழ்ச்சி என்பது மிகப்பெரிய அதிர்ச்சியை, ஆச்சரியத்தை தந்துள்ளது. ஏனெனில் யாரும் எதிர்பார்க்காத சமயத்தில்தான் தங்கம் மிகப்பெரிய வீழ்ச்சியை ஒரே நாளில் சந்தித்துள்ளது. இந்த வீழ்ச்சியானது 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த மிகப்பெரிய வீழ்ச்சியாகும். ஒரே நாளில் 6.5% வீழ்ச்சி அடைந்துள்ளது. தங்கம் உச்சபட்ச விலையான ஒரு அவுன்ஸ் $4,381 என்ற நிலையில் இருந்தது. கீழே விழுகின்ற பொழுது ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை $4,109 குறைந்தது. இப்படிப்பட்ட குறைவு 12 ஆண்டுகளுக்கு பிறகே நடந்துள்ளது என்று தற்பொழுது தெரிய வந்துள்ளது. இந்தியாவில் தங்கமும் அதேபோல் வீழ்ந்தது. 24 மணி நேரத்தில் 3 முறை தங்கத்தின் விலை வீழ்ச்சி இந்தியாவில் ஏற்பட்டது. உச்சபட்ச விலையான கிட்டத்தட்ட 13,000 ஒரு கிராமுக்கு இருந்தது. 3 முறை வீழ்ந்து 11,220 என்ற நிலைக்கு வந்தது. அதாவது ஒரே நாளில் ஒரு பவுனுக்கு 4,000 ரூபாய்க்கு மேல் இந்தியாவில் வீழ்ச்சி கண்டது. இந்த வீழ்ச்சிக்கான காரணம் என்ன? முக்கியமான காரணங்களை சொல்லுகின்ற பொழுது, முதல், சந்தையின் பார்வையில் இந்த வீழ்ச்சி ஏன் ஏற்பட்டது? அதாவது தொடர்ந்து தங்கமானது கடந்த ஆண்டுகளில் சுமார் 70% மேல் உயர்ந்த தங்கமானது 2025 ஆண்டில் மட்டும் 50% மேல் உயர்ந்துள்ளது. எனவே சந்தை முதலீட்டாளர்கள் லாபத்தை பார்க்க வேண்டும் என்ப நோக்கத்திற்காக ப்ராஃபிட் புக்கிங் என்ற அடிப்படையில் லாபத்தை பார்க்கலாம். அதற்காக அவர்கள் தங்கத்தை விற்றிருக்கலாம். இது ஒரு அடிப்படை காரணம். இரண்டாவது காரணம் என்ன அப்படின்றால், தங்கத்தின் வீழ்ச்சியானது சர்வதேச நிலவரத்தை வைத்தே முடிவு செய்யப்படுகிறது. இந்தியாவின் தங்கத்தின் உயர்வும் சரி, வீழ்ச்சியும் சரி, சர்வதேச சந்தையில் தங்கம் உயர்வு அல்லது வீழ்ச்சியை பொறுத்தே அமையும். வேறு காரணங்கள் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அந்த வகையில் புவிசார் அரசியல் என்ற ஜியோ பொலிட்டிக்கல் ப்ரெஷர் என்பது மிக அதிக அளவில் இருந்தது. ட்ரம்பின் டாரிஃப் வார் என்பது மிகப்பெரிய காரணியாகும். பல நாடுகளின் மீது அவர் வரி விதித்தார். குறிப்பாக அவர் மிக அதிக வரி விதித்தது இந்தியா மற்றும் சீனாவின் மீது. அளவடந்த வரியை விதித்த காரணத்தால் முதலீட்டாளர்கள் தங்களுக்கு சேஃப் ஹெவன் என்ற முதலீடை தேடிச் செல்லுகின்ற பொழுது பங்கு சந்தைக்கோ மணி மார்க்கெட்டுக்கோ வராமல் நேரடியாக தங்கத்தில் முதலீடு செய்வார்கள். குறிப்பாக இந்தியா சீனா என்பது ஜியோ பொலிட்டிக்கல் ப்ரெஷர் அல்லது ஈசிங் இரண்டிலும் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. அதேபோல் இந்தியாவும் தொடர்ந்து ஒரு வருடம் அமெரிக்கான வர்த்தக பேச்சு நடத்தி வருகிறது. 1000 டாரிஃப் வார் இருந்தாலும், ட்ரம்ப் எவ்வளவு பேசினாலும் சரி, இந்தியாவும் அமெரிக்காவும் அதிகாரிகளின் மட்டத்தில் வணிக பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். அதன் பிறகு இந்தியாவின் அமைச்சர் பியூஷ் கோயலும் அமெரிக்காவின் அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். இந்த நிலையில் ட்ரம்ப் அவ்வப்பொழுது இந்தியா மீது வரி விதிப்பேன், ரஷ்யாவில் எண்ணெய் இறக்குமதி செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார். ஆனால் தற்பொழுது தீபாவளி சமயத்துக்கு ட்ரம்ப் சொன்னது என்னவென்றால், இந்தியா ரஷ்யாவிலிருந்து ஆயில் வாங்குவதை குறைக்கும். ரஷ்யா உக்ரைன் போரானது முடிவுக்கு வருகிறது. இந்தியாவின் மீதான வரி என்பது 15% குறைக்கப்படும் என்று கூறியுள்ளார். அதாவது 50%இலிருந்து 35% குறைந்து 15% மாறும் என்ற ஒரு கருத்தானது அங்கே வெளியிடப்பட்டுள்ளது. அதேபோல் சீனாவின் மீது ட்ரம்ப் இறக்குமதி வரியாக 35%, அடுத்து 100% என்று 135% விதித்திருந்தார். தற்பொழுது ட்ரம்ப் சொன்னது என்னவென்றால், அடுத்த வாரத்தில் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்து பேசுவேன், வணிக ஒப்பந்தமானது ஏற்படும் என்று கூறியுள்ளார். காரணம் என்னவென்றால், சீனாவானது அமெரிக்காவிலிருந்து சென்ற ஆண்டு மட்டும் $12 பில்லியன் சோயாபீன் இறக்குமதி செய்தது. ட்ரம்பின் வரி விதிப்பால் அதை முற்றிலுமாக நிறுத்திவிட்டது. சீனாவிலிருந்து அமெரிக்கா ஏற்றுமதியாகும் ரேர் எர்த் மெட்டல்ஸ் சீனா தடை செய்துள்ளது. இது இரண்டும் அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய பின்னடைவு என்பதால்
ட்ரம்ப் நேரடியாக ஜி ஜின்பிங்கிடம் பேசுவதால் வணிக ஒப்பந்தம் ஏற்படும் என்பதால் ஜியோபொலிட்டிக்கல் பிரஷர் குறைந்துள்ளதால் தங்கத்தை முதலீட்டாளர்கள் விட்டுள்ளனர். இத்தனை காரணங்களால் தான் தங்கத்தின் விலையானது குறைந்து வருகிறது. சரி, இது நீடிக்குமா அல்லது தங்க விலை உயரமா என்பதற்கு மேலும் 2 காரணங்கள் இருக்கின்றன. அது என்னவென்றால், அமெரிக்காவில் இந்த வாரத்தில் பணவீக்கம் இன்ஃப்ளேஷன் குறித்து அறிக்கை வெளியிடப்படும். அதன் அடிப்படையில் அமெரிக்காவின் ஃபெடரல் பேங்க் வட்டி விகிதத்தை அறிவிக்கும். வட்டி விகிதம் குறைவாக இருந்தால் தங்கத்தின் முதலீடு அதிகமாகும். வட்டி விகிதம் அதிகமானால் தங்கத்தின் முதலீடு குறையும். அதற்காக காத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் முன்பு டாலர் மதிப்பு குறைந்திருந்தது. டாலர் இண்டெக்ஸ் வேலையும் குறைந்திருந்ததால் முதலீட்டாளர்கள் தங்கத்தில் முதலீடு செய்தார்கள். இப்போ டாலர் மதிப்பு உயர்ந்து டாலர் இண்டெக்ஸ் மதிப்பு உயர்ந்துள்ளதால் தங்கம் வாங்குவது அவர்களுக்கு விலை அதிகமாகிறது. எனவே தங்கத்திலிருந்து அவர்கள் வெளியேறுகிறார்கள். இப்படி பல்வேறு காரணங்களை சுற்றித்தான் தங்கத்தின் விலை ஏற்றமும் வீழ்ச்சியும் நடக்கிறது. தற்பொழுது வணிக ஒப்பந்தம் ஏற்பட்டால் இந்தியாவிற்கு மீதான வரி 15% குறைகின்ற பொழுது, சீனாவின் மீதான வரி குறைகின்ற பொழுது தங்கம் மிகப்பெரிய வீழ்ச்சியை நோக்கி செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே தற்பொழுது இருப்பது அமெரிக்காவின் இன்ஃப்ளேஷன் அறிக்கை, அதை சார்ந்த ஃபெடரல் வட்டி விகிதம், அதை பொறுத்து தங்கம் ஏறும் இறங்கும் என்பதால் அனைவரும் சில காலம் காத்திருக்கலாம். இத்தனை காரணங்களால் தான் தங்கத்தின் விலை ஏற்றமும் இறக்கமும் நடந்து வருகிறது.